மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரொம்பவே அருமையான பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். சூரியகலா ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துருவாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சூரியகலா ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 kg சுகர் போட்டுடலாம். ஒரு கப்பு 250 கிராம் இருக்குது. இந்த மாதிரி 2 கப் போட்டுடலாம். நம்ம 2 கப் போட்டாச்சு. 250 ml தண்ணி ஊற்றிடலாம். நான் சுகர் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தால் சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இந்த சுகர் சிரப்பில் அழுக்கு வரும். அந்த அழுக்கு எடுக்கணும்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுனீங்களா அந்த அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த சுகர் சிரப்பில் அவ்வளோ அழுக்கு இல்லை, அதனால் நான் பால் ஊற்றி அதை க்ளீன் பண்ணல. உங்களுக்கு அந்த மாதிரி சுகரில் அழுக்கு வந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த அழுக்கு பிரிஞ்சு வந்துடும். அப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுகர் சிரப் நல்லா வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு 75 ml நெய் ஊற்றிடலாம். இந்த நெய்யை கொஞ்சம் நல்லா உருக்கி எடுத்துருவோம். மெல்ட் ஆகிட்டோம். மாவு பேசுகிறதுக்கு இந்த நெய்யை மெல்ட் பண்ணிட்டுருக்குறோம். ரொம்ப சூடேற வேண்டாம். இந்த அளவுக்கு ஆனது போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 250 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இந்த மாவு நடுவில் பள்ளம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழி பண்ணி விட்டுருவோம். நல்லா பள்ளம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற சோடா தான். அது கூடவே எல்லோ கலர் ஒரு சிட்டிகை அளவு யூஸ் பண்ணலாம். அது கூட ஆரஞ்சு ரெட் ஒரு சிட்டிகை அளவு. 75 ml தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கலரு சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நம்ம நெய் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் 75 ml. இப்போ அந்த நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை முழுசாக ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுப்போம். ரொம்பவே சூப்பராக மாவு பிசைஞ்சிருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நைஸாக நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மாவை சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுடலாம். ஒரே மாதிரி சைஸில் நம்ம இந்த எல்லா மாவும் சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுருவோம். முதல்ல இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருவோம். நம்ம எல்லாம் சிறு துண்டாக்கி போட்டாச்சுங்க. முடிஞ்சது. இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம துண்டாக்கி போட்ட உருண்டை எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இருக்கிற எல்லா உருண்டையும் செஞ்சுருவோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். இதெல்லாம் உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சுங்க. அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் ப்ளைன் கோவா எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ட்ரை கோகனட் பவுடர் 5 கிராம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கோகனட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 கிராம் பேபி முந்திரி எடுத்துக்கலாம். பொடிசாக நறுக்குன முந்திரி இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கோவா, ஏலக்காய் பொடி, முந்திரி, கோகனட் பவுடரு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்ததாக சின்ன சின்ன துண்டாக்கி போடணும். நம்ம எத்தனை மாவு உருண்டை பிடிச்சி போட்டிருக்கோமோ அதில் பாதி. இப்போ 20 பீஸ் நம்ம உருண்டை பிடிச்சி போட்டிருக்கோம்னா 10 பீஸ் இந்த கோவா உருண்டை பிடிச்சி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம இதெல்லாம் உருண்டை பிடிச்சி போட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி வச்சுருவோம். கோவாலாம் சிறு சிறு துண்டாக்கி போட்டாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த உருண்டையெல்லாம் எடுத்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி கட்டை விரலோட அடிபாகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பட்டையாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், அதுவும் அதே மாதிரி ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கோவா உருண்டை எடுத்து ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெஸ் பண்ண வச்ச மாவை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். கார்னரில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். கேப் வரக்கூடாது, முழுசாக ப்ரெஸ் ஆகணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்களா கேப் இல்லாமல் ப்ரெஸ் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மிச்சிருக்கிறதுல நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூரியனோட டிசைன் விடுவோம்.
வச்சு ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 பக்கம் ஜாயின் பண்ணி அதை திருப்பி இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நெகத்தில் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட்டை விரல் நெகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னா அது டிசைன் வந்துடும். சூரியனை போல் டிசைன் வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி முழுசாக செய்யணும். நம்ம ரவுண்டாக செஞ்சுட்டு வரணும். இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக வர்றது இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள் சைடில் மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூரியனை போலவே தெரியுதா? இப்போது பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதுல நம்ம செஞ்சுருவோம். செஞ்ச சூரியகலா ஸ்வீட்டுக்கு சூரியனை போலவே டிசைன் விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் சூடு வச்சுருக்கேன். சூடு ஏறட்டும். நம்ம ஆயில் சூடு வச்சுருந்தோம். இந்த ஆயில் லைட்டாக சூடு ஏறினா போதும், அதிகமாக சூடு ஏறக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சூரியகலா ஸ்வீட்டை இந்த எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுப்போம். இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா விடலாம். எண்ணெயில் பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்து விடலாம். ஆயிலில் கை மேலே ஆயில் பட்டுறாமல். இந்த சூரியகலா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆயில் ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும், இல்லைனா உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால தான் சூடு கம்மியாக வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். முழுசாக போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடலாம். ஆயிலை நம்ம போட்ட இந்த ஸ்வீட்டெல்லாம் அந்த கடாயில் போய் ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது அதாவது கடாயிலேருந்து மேலே வரும். பாருங்கள், வந்துட்டுருக்க மேலே. இதே மாதிரி முழுசாக பொறுமையாக ஷேக் பண்ணி விடலாம், உடையாமல். பாருங்கள், எல்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்வீட்டெல்லாம் ஆயிலேருந்து மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் மேல் பக்கம் இருந்து வேக ஆரம்பிக்கும். இதே மாதிரி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இன்னொரு சைடு வேகணும். அதனால் இந்த மாதிரி திருப்பி விடுவோம். எல்லா சூரியகலா ஸ்வீட்டும் ஒரே மாதிரி திருப்பி விடுவோம். உள்டால திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ஆயில் மட்டும் அதிகமாக சூடு ஆகவே கூடாது. கம்மியான சூடில் தான் இதை செய்யணும். அதிகமாக சூடு இருந்துச்சுன்னா உள்ளே வேகாமல் ஆகிடும், மாவாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியான சூட்டில் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு 2 டைம் திருப்பிட்டு வேக வைக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சூரியகலா ஸ்வீட் வெந்து வந்துட்டுருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம 2 முறை நான் திருப்பி விட்டுட்டுருக்கிறேன் இப்போது. அப்போ தான் கரெக்டாக வேகும். ஏன்னா கம்மியான சூட்டில் நம்ம வேக வைக்கிறோம். அதனால் 2 முறை நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இந்த சூரியகலா ஸ்வீட் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள். விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ அது உள்ளே போகக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இப்போ இது கெட்டியாக இருக்குது, வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த சூரியகலா ஸ்வீட்டை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம சூரியகலா ஸ்வீட்டு சுகர் சிரப்பில் ஊற வச்சுருக்கிறோம். நம்ம 1/2 kg சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஊற வைக்கலாம். ஏன்னா அதிகமாக செஞ்சால் சுகர் சிரப் வேஸ்ட் ஆகுன்றதுனால நம்ம கம்மியான அளவில் செய்கிறதுனால கம்மியாக செஞ்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் திருப்பி விட்டோம்னா நல்லா ஊறிடும். அது ஒரு சைடு திருப்பிட்டு நல்லா ஊறிடுச்சது. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஊற வைக்கலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இழுத்து இருக்குது பாருங்கள். பார்க்கவே கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு ஊறினது போதும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். அருமையான சூரியகலா ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவேன்ட்டு. இது இன்னும் அழகாக்கிடலாம். ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு வாங்க.
அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ இது மேலே பிஸ்தா பாதாம் சீவல் மலைச்சாரல் போல் மேலே தூவி விட்டுடலாம். இன்னும் அழகாயிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க நான் சொன்ன அளவு வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த குவான்டிட்டி செய்யணுன்னாக்கா நான் சொன்ன அளவே செய்யுங்க. இதோட அதிகமாக வேணும்னா உங்களுக்கு நான் சொன்ன குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. டபுள் ஆக்குனீங்களா இப்போ செஞ்சுருக்கிற அளவுக்கு டபுளாக வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான ஃபேன்டாஸ்டிக்கான சூரியகலா ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.